அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஹிருதயநாதன் அவருடைய ஆன்மீக நிலைப்பாட்டிற்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருட்தந்தை BK பிரான்சிஸ் அவருடைய ஆன்மீக நிலைப்பாட்டிற்காக விவியன் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். பாலம்மா, இறைவன் தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விண்ணகத்தில் உள்ள இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி நாம் ஒவ்வொருமே ஆண்டவரின் சகோதர சகோதரிகளாக நாம் வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்பதை விண்ணக தந்தையின் பண்புகளாக இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் மீகா மிக அழகாக எடுத்து கூறுகிறார். ஆண்டவர்தாமே எனது உரிமை சொத்து என்ற தாவீது அரசரை போல ஆண்டவரை உமது கோலினால் எங்களை மேய்த்தருளும் என்ற இஸ்ரேல் மக்களின் புலம்பலை கேட்டு யாவே இறைவனிடம் பரிந்து பேசிய மீகா இறைவாக்கினர் நாம் நம்பியிருக்கும் இறைவனின் இயல்புகள் என்ன என்பதை இன்றைய முதல் வாசகம் மூலமாக எடுத்து சொல்கிறார். நீடித்த பொறுமையும் நிலைமீறா பேரன்பும் உடைய தந்தையாம் இறைவன் சினம் கொள்ள தாமதிப்பவர், மக்களின் குற்றங்களை தாராளமாய் மன்னிப்பவர். சூரியனை கண்ட பனி போல நம்முடைய தீச்சல்களை மிதித்து போடுபவர், எல்லையில்லா அன்புக்கு சொந்தக்காரன் நம்முடைய இறைவன். கருணை உருவானவர். இரக்கம் என்பது அவருடைய பெயராம், தியாகம் என்பது அவருடைய உருவாம். அவருடைய வார்த்தையை வாழ்வாக்க முயல்கிற பொழுது நாம் விண்ணக தந்தையின் மன்னக வாரிசுகளாக மாறுகிறோம். அத்தகைய மாற்றம் நம்மில் தொடர இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைமகன் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்று உரசி பார்த்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலை நாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து விண்ணக தந்தையின் மன்னக வாரிசுகளாக நாம் வாழ முயற்சிப்போம். இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமே நம்மை நாம் ஏமாற்றிக்கொள்ளாக இருந்து விடாமல் இறை வார்த்தையின் ஒளியிலே நடந்து இந்த உலகிலே
இறைவனுடைய பிரசுத்தை வெளிப்படுத்துவதாக நாம் மாறுவோம். எங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமும் காலடிக்கு விளக்கமாக இறைவா உம் வார்த்தையின் ஒளியிலே நாங்கள் பயணம் செய்ய உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வாக்க எங்களுக்கு அருள் தாரும் என்று இந்த திருப்பலிலே பக்தியோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது அன்புக்குள்ளே உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. என்னோடு இணைந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக உலகின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே இனி திருவுளத்தை நிறைவேற்ற தவறிய அந்த தருணங்கள், நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை என்ன நடந்தாலும் இது கடவுளுடைய திருவிழம் என்று சொல்லி நான் வாழ தவறிய அந்த தருணங்கள், ஆண்டவர் இயேசுவை போல நம்முடைய வாழ்வில் இறை திருவிழத்தை கண்டுணர்ந்து வாழ தவறிய அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உள்ளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மீகா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கார்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிலியாத்திலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சிருப்போரின் தீய செயல்களை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். நம் தீய செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்களை அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையாருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல
யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டி அருள்வீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்விட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்விட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயிர் கண்மணியா என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயிர் கண்மணியா என்னை வளர்த்து, கரமதிலே அர்ப்பணித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 46 முதல் 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்ட பொழுது அவருடைய தாயும் சகோதரர்கள் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே,
விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை திருவிழப்படி வாழ்பவரே என்னுடைய தாயும் சகோதர சகோதரியும். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, பட்டுப்புழு வண்ணத்து பூச்சி சிறகடித்து பறப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்து மகிழ்ந்தது. அதன் மனதிலே ஏக்கம், நானும் வண்ணத்து பூச்சி மாதிரி ஆடி பாடி மகளனும் என்று தன்னுடைய ஆசையை வண்ணத்து பூச்சியிடம் சொல்லியது அந்த புழு. நீ என்னை போல சிறகடித்து பறக்க வேண்டுமென்றால் நீ சாக வேண்டும். உன்னை இழக்க தயாராக முடியுமா, தயாரா என்று கேட்டது வண்ணத்து பூச்சி. நான் சாகணுமா, என்னை இழக்கணுமா, அது எப்படி என்று கேட்டது பட்டுப்புழு. நீ பட்டுப்புழு என்ற நிலையை இழந்தால்தான் நீ வண்ணத்து பூச்சி என்ற புது உரு எடுக்க முடியும். உன்னுடைய வாழ்வுதான் மாறுகிறது. பட்டுப்புழு என்ற வாழ்விலிருந்து வண்ணத்து பூச்சி என்ற வாழ்வுக்கு மாறணும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். நீ தயாரா என்று விளக்கமாக சொன்னவுடன் பட்டுப்புழு புரிந்து கொண்டு தன்னை இழக்க தயாரானது. அழகிய வண்ணத்து பூச்சியாக மாறியது. துன்பத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்பவர்கள் இன்பத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க முடியும். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் இறை திட்டம் என்னும் துன்பக் காலத்தை துணிவோடு ஏற்றுக்கொண்டதன் வழியாக ஆண்டவரின் தாய் என்ற மகிழ்ச்சியை அனுபவித்தார். அந்த ஆனந்தத்தில் தான் இறை புகழ்ச்சி பாடல் பாடுகிறார். அன்னை மரியாவுடைய இதயம் மகிழ்ச்சி நிறைந்த இதயம், அவருடைய உள்ளம் ஆனந்த உள்ளம், அவருடைய வாழ்வு பேரின்ப வாழ்வு. அதனால்தான் அவர் பிறந்தது முதல் தம்மையே கடவுளுக்கு காணிக்கையாக்கி மகிழ்ந்தார். அன்பு பெற்றோரிடம் இறைவார்த்தையை கற்று அதை தியானித்தார். கடவுளின் தாயாகும் நற்செய்தியை இறைத்தூதன் மூலமாக அறிந்து பேருவகை கொண்டார். இயேசுவை கருத்தாங்கி பெற்றெடுத்ததிலிருந்து ஆனந்த நடனமாடினார். இப்படியாக மகிழ்ச்சியின் மாதாவாக, ஆனந்தத்தின் அன்னையாக, பேருவகையின் பெருமகளாக கடவுளின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார். மரியா துன்பங்களிலே துவண்டு நின்ற நிலையிலும் வியாகுல வாளால் ஊடுருவப்பட்ட போதிலும் மீட்பரின் தாயாக வேண்டும் என்ற அந்த இன்ப செய்தி அறிவிக்கப்பட்ட போது, இதோ உன் தாய் என்று சிலுவையில் நின்ற மரியாவை உலகின் அன்னையாக கொடுத்த பொழுது சரி, அன்னை மரியா இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தார். அதனால்தான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இறை சித்தத்துக்கு பணிந்து வாழ்ந்தார் என்று நான் பார்க்கிறோம். மரியா இறைவனுடைய சித்தத்துக்கு 2 நிலைகளிலே அவர் பணிந்து நடந்தார். முதலாவதாக இறை சித்தத்துக்கு அடிபணிந்த அந்த வேளையிலே வாழ்விலே அடுக்கடுக்காக வந்த துன்பங்களை எல்லாவற்றையும் மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார். எல்லா புகழும் இறைவனுக்கே என்று அன்னை மரியாள் வாழ்ந்தாள். இறை வார்த்தையை படிப்பதில் சரி, தியானிப்பதில் சரி, செயல்படுத்துவதில் சரி, தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்து அமைத்து கொண்டார். இந்த வேளையில்தான் இயேசுவின் அந்த பிறப்பு நற்செய்தியானது வானதூதன் மூலமாக கொடுக்கப்படுகிறது. கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்ற தேமதூர செய்தி அவருடைய உள்ளத்திலே நம்பிக்கை ஏற்படுத்தி மகிழ்ச்சி நிரப்பியது. அப்போதுதான் மரியா என்னுடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்ற அந்த மகிழ்ச்சி பாடலை பாடுகிறார். யாருக்குமே கிடைக்காத இறைவனுடைய தாய் பெரும் பேரு தாழ்நிலை என்ற அடிமையாகி தமக்கு கிடைத்தது என்று நினைத்து மன உருகி அன்னை மரியாள் இறை சித்தத்துக்கேற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார். இரண்டாவதாக, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே எந்த ஒரு செயலை செய்தாலுமே இறை திருவுளத்தை நிறைவேற்றுபவராக, இறை திட்டத்தின்படி நடப்பவராக வாழ்வதை நான் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே என் தாயும் சகோதர சகோதரிகளும் இவர்களே இறை திட்டத்தின்படி வாழ்வர்களே என்னுடைய தாயும் சகோதர சகோதரர்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு பலர் தந்தை கடவுளுடைய விருப்பத்தின்படி நடக்காமல் தங்களுடைய விருப்பத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய நற்செய்தியிலே இயேசு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொல்கிறார். இயேசு சொல்வது போல
அவருடைய உண்மையான உறவினராக மாற நாம் என்ன செய்வது என்று நாம் சிந்திக்கிற பொழுது, தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவரே இயேசுவின் உண்மையான உறவினர். இயேசு மதிமயங்கிவிட்டார் என்று மக்கள் பேசிக்கொண்டதை கேள்விப்பட்ட அவருடைய தாயும் அவருடைய சகோதர சகோதரிகளும் அவரை பார்க்க அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள். இயேசுவை அவருடைய வீட்டிலிருந்து பார்க்க வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவரிடம் சொல்லப்பட்டதும் அவர் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொல்கிறார். இயேசு தம்முடைய சீடர் பக்கம் கையை நீட்டி இவ்வாறு சொல்ல காரணம், அவர்கள் இறை வார்த்தையை கேட்டார்கள், அந்த இறை வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதை நம்பி அதன்படி வாழ்ந்தார்கள். இவ்வாறு அவர்கள் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி அவருடைய தாயும் சகோதரர்கள் ஆனார்கள். நாமும் இயேசுவின் தாயாக சகோதர சகோதரியாக மாற இறை வார்த்தையை கேட்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டு அதை நம்பி அதன்படி வாழ்வது மிக மிக அவசியமானது. ஆம் அன்புக்குரியவர்களே, தெருவிலே ஒரு நாய் ஒன்று சுற்றி கொண்டிருந்தது. தெருவிலே சுற்றி கொண்டிருந்த அந்த நாய் தவறி போய் அரண்மனைக்குள் நுழைந்தது. அந்த அறைக்குள் நுழைந்த நாய்க்கு அதிர்ச்சி. அங்கே சுற்றியும் நூற்றுக்கணக்கான நாய்கள் இருந்தன. சற்று எரிச்சல் இருந்தது, குறைக்க ஆரம்பித்தது. அந்த 100 நாய்களும் பதிலுக்கு பதில் குறைக்க ஆரம்பித்தது. அந்த நாய் கொஞ்சம் பயந்து விட்டது. இருந்தபோதும் கோபம் தளராமல் மறுபடியும் இன்னும் உரக்க அது குறைக்க ஆரம்பித்தது. எல்லா நாய்களும் சேர்ந்து அதே போல உரக்க குறைத்தது. அந்த நாய் குறைப்பதை நிறுத்தியவுடன் மற்ற எல்லா நாய்களும் குறைப்பதை நிறுத்தி கொண்டது. அந்த தெரு நாய்க்கு கோபமும் பயமும் அதிகமானது. உடனே வெறி பிடித்ததை போல தொடர்ந்து குறைக்க ஆரம்பித்தது. பதிலுக்கு அந்த நாய்களும் குறைத்தன, மற்ற நாய்களும் குறைத்தது. இந்த நாய் பயத்தின் உச்சத்திலே வெறி பிடித்து தொண்டை கிளிய குறைத்து கொண்டே மயங்கியது. இறுதியிலே அந்த நாய் பயத்திலே இறந்து போய்விட்டது. இறந்து போன அந்த நாய் கொஞ்சம் கவனித்திருந்தால் அதுக்கு புரிந்திருக்கும், தான் நுழைந்தது நூற்றுக்கணக்கான கண்ணாடிகளை கொண்ட அறை என்று. தன்னை சுற்றி இருந்தது தனது பிம்பங்கள் தான் என்பதை அது தெரிந்து கொள்ள தவறியது. குறைத்தது சுற்றியிருந்த நாய்க்கள் அல்ல, தன்னுடைய குரலின் எதிரொலிதான் என்று அந்த நாய் உணர்ந்து கொள்ள தவறியது. இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது. நாம் கோபப்பட்டால் பதிலுக்கு கோபம் கிடைக்கும், அன்பு செலுத்தினால் அன்பு கிடைக்கும். நீ எதை விதைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய். நீ எதை விதைக்கிறாயோ அதுவே முளைக்கிறது. ஆம் அன்புக்குள்ளே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் மீகா கடவுளுடைய தன்மையை, கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் நம்மை எவ்வாறு பாதுகாக்கிறார் என்பதை பற்றி தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறார். கடவுள் நீடித்த பொறுமையும் நிலைமையிலா பேரன்பும், தந்தையாம் இறைவன் சினங்கொள்ள தாமதிப்பவர், நம்முடைய குற்றத்தை தாராளமாக மன்னிப்பவர். பல வேளைகளிலே எவ்வாறு அந்த நாயானது அந்த பூட்டிய கண்ணாடி அறைக்குள்ளே சென்று அதிலிருந்து வெளியே வராமல் தன்னுடைய பிம்பத்தை பார்த்து குறைத்ததோ, அதே போல் நாம் நம்முடைய பாவ வாழ்வை நாமே பார்த்து குற்ற உணர்வால் நாம் அந்த நாயை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாண்டு விடுகிறோம். அன்புக்குள்ளே, என்னுடைய கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய கடவுள் சினமும் கொள்வதிலே தாமதிப்பவர், இரக்கம் உள்ளவர், நம்முடைய குற்றங்களை தாராளமாக மன்னிப்பவர். எனவே இரக்கம் மிகுந்த, கருணை மிகுந்த கடவுளுடைய அந்த இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்திருக்கிறோமா? அவருடைய பெயர் இரக்கம், அவருடைய பெயர் தியாகம், அவர் தியாகத்தின் மறு உரு. ஆக நம்முடைய வாழ்விலே அன்புக்குரியவர்களே, இந்த இரக்கம் உள்ள கடவுளை நாம் முழுமையாக நாம் பின்பற்றுகிறோமா?
இனி நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல நம்முடைய வாழ்விலே இரக்கமுள்ள கடவுளை நாம் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் பயணிக்கிற பொழுது நாம் இயேசுவின் சகோதர சகோதரிகளாக நாம் மாற வேண்டும் என்றால் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதாக நாம் வாழ வேண்டும், மாற வேண்டும் என்பதைத்தான் இயேசு ஆண்டவர் இன்று நமக்கு அறிவுறுத்துகிறார். என் அன்புக்குள்ளே இன்று சிறப்பாக இந்த திருப்பலில் நாம் பங்கேற்கிற பொழுது இறை திருவுளத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்கிறோமா, அல்லது ஒரு ஏனதனமான ஒரு வாழ்வு நாம் வாழ்கிறோமா? வாழ்வு என்பது இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை. இறைவன் கொடுத்த அந்த மிகப்பெரிய கொடையை முழுமையாக அர்த்தமுள்ள வகையிலே வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. என் அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்விலே இறைவன் கொடுத்த அந்த வாழ்வு என்ற அந்த கொடையை நாம் முழுமையாக நாம் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்விலே இணக்கம் மிகுந்த, மன்னிக்கின்ற, சினம் கொள்ள தாமதிக்கிற கடவுளுடைய அந்த அளவற்ற எல்லையற்ற அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கருணை உருவான ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக நாம் பின்பற்றுகிறோமா? எனவே இந்த நாளிலே நம்முடைய கடவுள் கருணை உள்ளவர், நம்முடைய கடவுள் சினம் கொள்ள தாமதிப்பவர் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் ஆண்டவரிலே நாம் அடைக்கலம் போகுவோம். நம்முடைய வாழ்வில் என்ன நடந்தாலும் அவருடைய திருவுளம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற இந்த நாளிலே இந்த திருப்பலி வழியாக நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, சொன்ன மொழியெல்லாம் என் தேவ தந்த காணிக்கை. வேதம் சொன்ன மொழியெல்லாம் என் தேவ தந்த காணிக்கை. பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நிலையில் எந்தன் வாழ்வை பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது வாசி வழங்கி புனிதப்படுத்தியது போல மதுமாட்சியின் மேன்மைக்காக இறைபற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியேற்று அது அனைவரும் மீட்புக்கு பயன்பட செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா,
இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உம்முடைய இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கு உரியது என்பதை உணர்கிறோம். அவர் வழியாக முடிய மாண்பு வாழ்ந்து முடிய அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன்னிய காலத்து மகள்கின்றன. அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வி நெஞ்சு ஒன்றாக கழித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே திருப்பலி கருத்து கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஆண்டவருடைய பிரசரிப்பு கொடுப்போம். நாம் இறை திருவிழத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ யார் என் தாய் என்னுடைய சகோதரர், இறை திருவிழத்தை நிறைவேற்றுவரே என்னுடைய தாய் சகோதர சகோதரி இயேசு ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்வில் இயேசுவின் மனநிலை நமது மனநிலையாக இறை திருவிழத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ பக்தியோடு வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு வந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இணை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கே உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றிய, தந்தைக்கு பிரியமான ஒரு வாழ்வு வாழ்ந்தவர். நாமும் இறை திருவுளத்தை நிறைவேற்ற நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பெனும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. அன்பெனும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. அகமெனும் கோவிலிலே என் தெய்வமாய் நீருப்பாய். அகமெனும் கோவிலிலே என் தெய்வமாய் நீருப்பாய். அன்பெனும் விளக்கேற்றி அடியினை வணங்கிடுவே. அன்பெனும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே அருளினை பாடிடுவே. வாழ்வெனும் சோலையிலே நல் தென்றலாய் நீருப்பாய். வாழ்வெனும் சோலையிலே நல் தென்றலாய் நீருப்பாய். தூய்மையெனும் மலரை நான் தாழ் மலர் படைத்திடுவே. அன்பெனும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே அருளினை பாடிடுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். இரக்கமும் அருளும் உடையவர் ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளித்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாகும்.
ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்குமே வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.